உங்கள நெறைய பேருக்கு சில கேள்விகள் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ட்ரஸ்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணா நல்லதா? இல்ல சொசைட்டியா ரெஜிஸ்டர் பண்ணா நல்லதா? அதையும் தாண்டி ஒரு செக்ஷன் 8 கம்பெனி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா நல்லதா? அப்படின்ற மாரி கேள்விகள் வரும். ஏன்னா, இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய விதமா உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு செக்ஷன் 8 கம்பெனி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா தான் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஃபண்ட்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் லெவல்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுன்ற மாரி உங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அத பத்தி நம்ம பார்த்துருவோம். அதாவது நீங்க ஒரு ட்ரஸ்ட் நீங்க பதியிறீங்க, இல்ல சொசைட்டி பதியிறீங்க, செக்ஷன் கம்பெனிய பதியிறீங்க அப்படின்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்ஜிஓ ஆக்டிவிட்டிக்குள்ள வரும்போது எல்லாமே ஈக்குவல் தான். நீங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்டா பதியும்போது என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ நீங்க ஐடி ஆடிட்டிங் மட்டும் தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்க ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ரெனிவல்ன்றது ஒண்ணும் கிடையாது. ஒரு சொசைட்டியா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, வருஷம் வருஷம் நீங்க வந்து சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன வந்து பார்த்தீங்கன்னா, ரெனிவல் பண்ணிட்டே வரணும். அப்படி பண்ண தவறிட்டீங்கன்னா, அதுக்கு பெனால்டி கட்டி ஒரு 4 வருஷம், 5 வருஷம் போகும்போது ஒரு பெனால்டி கட்டி நீங்க ரெனிவல் பண்ணலாம். அதுக்கு மீறி போகும்போது சில இடத்துல பண்ண முடியாம போயிடும். ஸோ இது வந்து சொசைட்டிக்கு உண்டான ரூல்ஸ். இதே நீங்க ஒரு கம்பெனியா இருக்கும்போது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இதே மாரி நீங்க ட்ரஸ்ட் சொசைட்டிக்கு பண்ண மாரி ஐடி ஆடிட்டிங் பண்றத தாண்டி, கம்பெனியோட காம்ப்ளைன்ஸஸ்லாம் நீங்க பண்ண வேண்டி வரும். அத வருஷம் வருஷம் நீங்க டின்னு, கேஒய்சி எல்லாமே நீங்க அப்டேட் பண்ண வேண்டி வரும். அதுக்கு உங்களுக்கு மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் அதிகம். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செக்ஷன் 8க்குள்ள வாங்க. நான் வந்து யாரும் செக்ஷன் 8 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லல. அத ட்ரஸ்ட்டா பதியிறவங்க பதியுங்க. ஆனா இது பண்ணிட்டீங்க அப்டின்னா, வருஷம் வருஷம் இந்த ரெனிவல்லாம் நீங்க பண்ண வேண்டியது கட்டாயம். சப்போஸ் நீங்க அத பண்ண தவறிட்டீங்க அப்டின்னும்போது, உங்களுக்கு பெனால்டி வந்து ஜாஸ்தியா போகும். ஒரு டின்னு நீங்க வந்து டியூரேஷன தாண்டி நீங்க வந்து கேஒய்சி அப்டேட் பண்ண போறீங்க அப்டின்னும்போதே, உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 5000 வரைக்கும் பெனால்டி விழும். அது நம்ம வீடியோஸ வந்து ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் அத பத்தி. ஸோ இந்த மாரி உங்களுக்கு மெயின்டனன்ஸ் காஸ்ட்ன்றது அதிகமா வரும். ஸோ முதல்ல நீங்க எதுக்காக இத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்றதுக்காக பிளைண்டா போயிட்டு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடாதீங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செக்ஷன் 8க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். செக்ஷன் 8 பண்ணாதீங்கன்னு யாரையும் சொல்லல. பண்ணுங்க. தேவைப்படுறவங்க பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. என்னென்ன உங்களுக்கு காம்ப்ளைன்ஸஸ்லாம் வரும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. மேலும் பார்த்தீங்கன்னா, நம்ம சைடுல பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட்டுக்கு உண்டான எல்லா சர்டிஃபிகேட்ஸும் பண்ணி குடுத்துருக்கோம். புதுசா பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி குடுத்துருக்கோம். சப்போஸ் யாருக்காச்சும் பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க வேற எங்கேயாவது குடுத்து நீங்க ஏமாந்து பணத்த கட்டி நான் இவ்வளோ தான் கட்டியிருக்கேன். எனக்கு வந்து இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல அப்படின்னு சொன்னா கூட, அவங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்ஷன் பார்த்து திருப்பி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல ஒரு ட்ரஸ்ட் ஏடிஜி 12 பண்ணணும். இல்ல ஏடிஜி 12 ஃபைனலுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணுன்றவங்களுக்கு தான் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் பெஸ்ட்டா உங்களுக்கு பண்ணி தரேன். தேங்க் யூ ஸோ மச்.